சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ வந்து பார்க்க போறோம். ரெகுலரா வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஹால் வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த வீடியோ இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்காக நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் மே நாட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஒரு டீனேஜரா இருக்கிறீங்க, இல்லைன்னா ரீசென்ட்லி காலேஜ் பாசிட்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் வரல வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா few pointers which I'm going to mention here and there might be helpful to you. Okay, without getting delay, let's get into the video. இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னா வந்து இன்னைக்கோட நான் ஐடிக்குள்ள வந்து 5 years ஆகுது. Yes, it's a 5 years journey in IT so far. So இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். பிகாஸ் this might be motivating to someone, this might be helpful to someone அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். Moreover, I'm very happy too. But இந்த 5 years வந்து எப்படி பாஸ் ஆன் ஆச்சுன்னு எனக்கு வந்து நினைக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த 5 years முடிஞ்சிடுச்சு. இந்த 5 yearsல வந்து நான் 2 companies வந்து ஜம்ப் பண்ணேன். ஸோ இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். 2016 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் நான். 2012 வந்து பிடெக் இசியில் வந்து ஜாயின் பண்ணுறேன். 2016 ஏப்ரலில் வந்து பாஸ் அவுட் பண்ணுறேன். 2015 August 29th I got an appointment letter in my hand. எஸ் மீன்ஸில் வந்து நம்ம காலேஜ்க்கு வரோம், வந்து இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. லேட்டர் தே வில் கால் யூ, தே வில் கிவ் யூ அ ஜாயினிங் டேட்டா. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ August 29th 2015 வந்து எங்கள் காலேஜ்குள்ளே வந்து த டே ஒன் கம்பெனி வந்து வந்துச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட் சீசனில் த டே ஒன் கம்பெனி அன்றைக்கி தான் முதல் ஒரு கம்பெனி வந்து எங்கள் பேட்ச்க்கு வந்து எங்கள் காலேஜ்க்கு வந்து வராங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணேன். ஸோ அந்த கம்பெனிலேயே பை காட்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் not only God's blessings, என்னோட ஹார்ட் ஒர்க் கூட அதில் இருக்குது. I was desperately yearning to get an appointment letter because I know my family situation was very bad financially. So I very well know that my family demands a job. So அதுக்காக வந்து நான் ரொம்ப ஃபைட் பண்ணேன். I was desperately waiting for it. There is a lot of effort பேக் அண்ட். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் that I used to get a job. Not tricks, obviously it's all hard work. நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிலாம் வந்து இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ that is how I got placed on August 29th 2015 I got an appointment letter. ஸோ April 2016 வந்து நான் வந்து பாஸ் அவுட் ஆகிறேன். இன் பிட்வீன் நான் வந்து நிறைய ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் கூட அட்டென்ட் பண்ணேன். ஐ ஈவன் காட் பிளேஸ் இன் another company. பட் அதில் வந்து நான் ஜாயின் பண்ணல பிகாஸ் இஸ் அன் MNC. ஸோ August 2016 August 2nd வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ என்னை வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற MNC கம்பெனி, ஸோ த சேம் MNC கம்பெனி விச் இஸ் இன் ஹைதராபாத். ஸோ அன்றைக்கி வந்து ஜாயினிங் டேட் கொடுத்து ட்ரைனிங்காக கூப்பிட்டாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவ்வளோ நர்வஸ், எதுவும் தெரியல, புதுசாக இருக்குது. பட் எனிவேஸ் என்னோட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெஸ்டி எல்லாமே இருந்தாங்க. ஸோ இட் வாசன்ட் தட் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அகாமடேட் தேர், டு கெட் யூஸ் டு த பிளேஸ், டு த நியூ பிளேஸ். அங்கே வந்து ஒரு 6 months வந்து ட்ரைனிங் வந்து முடிஞ்சது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு MNC யூ வில் ஹாவ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறம் படித்து அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் வந்து உங்களை வந்து பெர்மனெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து பெர்மனெண்ட் இன் த சென்ஸ் the job is a temporary job வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அப்போ தான் இருக்கும். till then you will be in the probation period. அந்த 6 months வந்து probation period அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 monthsல வந்து I very well remember I was getting $18,000. Yes, 18,000 rupees was my first month salary. 6 months வந்து எனக்கு அந்த 18,000 தான் வந்துட்டுச்சு. I remember அந்த 18,000 rupeesல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து எங்கள் டாடிக்கு வந்து ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்குலாம் வந்து சாரீ என்னால் முடிஞ்சது. அப்போ அந்த 18,000 என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு வந்து ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுத்தேன். ஸோ திஸ் இஸ் how I spent my first month salary. And also I gave around 5,000 to 6,000 rupees to my parents. My parents were in a very 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 bad situation financially ஒன்றுமே கிடையாது. வீட்டில் நிறைய கடன் வேறு இருந்துச்சு. நான் படித்தது எஜுகேஷன் லோனில் தான் படித்தேன். எஜுகேஷன் லோன் இந்த சென்ஸ் நான் வந்து லோன்லாம் போட்டுலாம் படிக்கல. என்னோட மாமா வந்து என்னை படிக்க வச்சார். பட் அவரும் வந்து கணக்கு பார்த்து கணக்கெலாம் எழுதி வச்சு தான் என்னை படிக்க வச்சார். ஸோ அதையும் நான் ரீபே பண்ணணும். எங்கள் சித்தியும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் பாட்டியும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஐ ஹேட் டு ரீபே ஆல் தேட். ஸோ அது இல்லாமல் வந்து வெளியிலையும் கடன் இருந்துச்சு. எங்கள் தம்பியும் படிச்சுட்டு இருந்தான். எங்கள் தம்பி வந்து ஃபைனல் இயர் டிப்ளமோ மெக்கானிக்கலில் வந்து படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து பேமெண்ட் சீட். ஸோ அதுக்காக வந்து சில கோல்டெலாம் கூட பிளெட்ஜ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்தோம். இன்கம் வாஸ் 0.
என்னோட மெட்டர்னல் ஃபேமிலி சப்போர்ட்டில் தான் த ஃபேமிலி வாஸ் லீடிங் இன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு என்னோட சேலரி. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ 6 months வந்து 18,000 தான். பட் அன்டில் யூ பி இன் அ ப்ரொபேஷன் பீரியட் யூல் கெட் 18,000 rupees பை தென். இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து 18,000 rupees. அதுலேயே வந்து என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 5,000 6,000 ஸ்பெண்ட் ஆகிடும் ஹைதராபாத்தில். அது தவிர எனக்கு பெருசாக வேறு எந்த செலவும் இல்லை. நாங்கள் ஏன்னா பகதூர் பள்ளின்றது வந்து ஒரு உள்ள வில்லேஜ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. நான் பெருசாக வெளியிலும் போக மாட்டேன். ஸோ எனக்கு பெருசாக எதுவும் செலவாகல. வீட்டுக்கு ஒரு 8,000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்படி வந்து ஒரு 6 மாதம் போச்சு. ஸோ December 2016 வந்து ஐ லாஸ்ட் மை பிரதர், மை ஓன் பிரதர். சொன்னல டிப்ளமோ மெக்கானிக்கல் 3rd year வந்து படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இறந்துட்டான். ஸோ அவன் இறந்துட்டுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஹைதராபாத்லேருந்து நான் இருக்கிற பிளேஸ்க்கு பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் லைக் 15 to 17 hours ஆகும். தட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ பிகாஸ் ஐ நோ மை பேரண்ட்ஸ் வாஸ் இன் வெரி வெரி பேட் சிச்சுவேஷன் எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, இன் ஆல் த டேர்ம்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ தான் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ப்ரொபேஷன் பீரியட். நம்ம பெஞ்சில் இருந்த ஒரு ப்ராஜெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து மேனேஜர்கிட்ட பேசி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து என் தம்பி இறந்துட்டான், எனக்கு வந்து கொஞ்சம் கிட்டமாக இருக்கிற மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலான்னு இருக்கேன். அதனால் வந்து என்னை பெங்களூருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் பெங்களூர் இஸ் கொஞ்சம் கிட்ட, எனக்கு ஒரு 4 hours 4.5 hours ஜர்னி தான் எனக்கு எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ அதனால் வந்து பெங்களூருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன். ஸோ தட் இஸ் ஐ மூவ் ஃப்ரம் ஹைதராபாத் டு பெங்களூர். ஸோ 2017 Janல வந்து நான் பெங்களூரில் இருக்கிற எலக்ட்ரானிசிட்டி phase 2ல கம்பெனியில், அதே கம்பெனியில் வந்து நான் போய் ப்ராஜெக்டில் வந்து அலோகேட் பண்ணாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். அகெயின் தட் வாஸ் நாட் வெரி ஹார்ட் டு கெட் யூஸ்ட் பிகாஸ் அங்கே ஏற்கனவே என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஹாஸ்டல் எடுத்துகிட்டு அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கெட் அக்காமடேட்டட் அண்ட் கெட் யூஸ் டு த பிளேஸ். பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேட் வெரி குட் பீப்புள் அரவுண்ட் மீ இன் த ரூம். ஸோ ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறேன். இட் வாஸ் டூ குட். இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணாங்கன்னு சொன்னால பெங்களூர், அந்த ப்ராஜெக்டில் போய் ஜாயின் பண்ணுறேன். இட் வாஸ் டூ குட். என்னோடய சேலரி வந்து ப்ராபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே 22,000 rupees. ஓ வாவ், தட்ஸ் நைஸ். அந்த டைமில் வந்து 22,000 சேலரினா இட்ஸ் சம்திங், ஏதோ நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்து 225 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் பண்ணாலும் 225 rupees எக்ஸ்ட்ரா வரும் 1 டேக்கு. நைட் ஷிஃப்ட் பண்ணாலும் 400 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மந்த்லி கண்டிப்பாக 5 நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். மற்றதெல்லாம் மார்னிங் ஷிஃப்ட், எய்தர் மார்னிங் ஷிஃப்ட் ஆர் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் கெட் another 5,000 bucks எக்ஸ்ட்ரா. So 22,000 plus 5,000, 27,000. It was an amazing feeling. So நான் என்ன பண்ணேன்னா, ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட் மந்த் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்த உடனே என்ன பண்ணேன்னா, கோல்டு சீட் ஒன்று போட்டேன். ஐ நோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் டெட்ஸ். ஐ வாஸ் ஆல்ரெடி கிளியரிங் தோஸ் டெட்ஸ். என்னோடய தம்பி படித்த கடனும் இருந்தது, கோல்டு வச்ச கடனும் இருந்தது, என்னோட எஜுகேஷ்னல் லோன், அதுக்கான நான் வாங்கின காசு எனக்கு கூட திருப்பி கொடுக்கணும். எங்கள் டேடி ஆல்ரெடி ஹி ஹேட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சேலரியில் பாதிக்கு பாதி, ஐ கேன் சே 75% ஆஃப் த சேலரி மொத்தமே வந்து கடன் கொடுக்கவே வந்து சரியாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து கடுப்பாக கூட இருக்கும், ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே கடனுக்கே போகுது அப்படின்ற ஃபீலிங்லாம் கூட இருந்துருக்குது. ஸோ எப்படி ஒன்று மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணின்னு வந்துட்டேன். ஸோ அந்த அப்போ கூட என்ன நினச்சினா வந்து ஓகே, இந்த 5,000 வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது, இந்த 5,000 வந்து கோல்டு சீட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் மாதமே நான் ஒரு கோல்டு சீட் வந்து ஐ திங்க் 12 வந்து நான் போட்டேன். ஸோ கரெக்டாக வந்து அந்த ப்ராஜெக்டில் 11 months தான் நான் இருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வரைக்கும் 5,000 ஐ வாஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரா. அந்த ப்ராஜெக்டில் போய் ஒரு 2 months ஆகுது. எனக்கு வந்து ஏதோ தப்பாக தோணிகிட்டே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம வந்து ஒரு பிடெக் படிச்சிருக்கிறோம், நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு எம்என்சியில் வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம், என்னடா ஒர்க் இது, நம்ம பிரெயினுக்கு வந்து சுத்தமாக ஒர்க் கிடையாது. இட் வாஸ் மெக்கானிக்கல். இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணேன், அதே ரிப்போர்ட் தான் நான் டெய்லி ஜென்ரேட் பண்ணுறேன். தட் வாஸ் நத்திங் ஒர்க் தட் ஐம் கிவிங் டு மை பிரெயின். ஸோ அப்போவே எனக்கு தோணிடுச்சு, இன்னர் ஃபீலிங் என்னென்னா வந்து திஸ் இஸ் நாட் த பிளேஸ் வேர் ஐம் சப்போஸ் டு அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் நமக்கு மூளைக்கு கொடுத்து அதானே நம்மளுக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் போய் ஒரு 2 months இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திஸ் இஸ் நாட் த பிளேஸ் வேர் ஐம் சப்போஸ் டு பி அப்படின்னு நினச்சி திஸ் சீம்ஸ் டு பி வெரி கம்ஃபர்ட் zone. But comfort zone will not
லாஸ்ட் ஃபார் லாங். இது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் கோர்ஸ் டு லேர்ன். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சுட்டு எது பூமிங்கில் இருக்குதோ அதை படிச்சுட்டு நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு தெரியாது. நம்மளுக்கு ஐடி நாலேஜ் சுத்தமாக கிடையாது. நம்மளுக்கு சொல்கிறவங்களும் யாரும் இல்லை. அவங்கள கேட்டு பார்க்குறேன், இவங்கள கேட்டு பார்க்குறேன், லிங்க்டின்ல கேட்குறேன், நிறைய பார்க்குறேன். பட் கூகுள் பண்ணி பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் இந்த டேட்டா சயின்ஸ் பற்றி கொஞ்சம் இருந்தது. ஓகே, டேட்டா சயின்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் பூம் நவ், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு லேர்ன் டு. என்ன பண்ண ஃபஸ்ட் ஒரு 2 months வந்து ட்ரை பண்ணேன். நானே போயிட்டு எனக்கு கொடுத்த ஒர்க் வந்து அலோகேட் பண்ணதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, நான் மற்ற டைமில் வந்து இந்த கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். இந்த ப்ரோக்ராமிங் ஏதோ ஒன்று கற்றுட்டு இருந்தேன். பட் அது இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. பிகாஸ் வந்து ஷிஃப்ட்ஸ் இஸ் நாட் தட் ஈஸி. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து யுவர் பாடி மெட்டபாலிசம் வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டாக. உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆனால் கற்றுக்கணும்னா தோணாது. எப்பவுமே வந்து ஒரு தூக்க கண்ணாவே இருக்கும். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங். அப்புறம் நான் யோசித்தேன், சரி நம்ம ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணி எக்ஸ்டர்னலாக ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா அப்போ வந்து வில் கெட் த interest to learn because we have already paid a lot of amount in that, we have invested money in that அப்படின்னு நினச்சாச்சு நான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன், அதுக்கும் என்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா நான் வாங்குறது எல்லாமே இந்த சீட்டு கட்டுறதுக்கும் மற்றது வந்து கடன் கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் இதுக்கே சரியாக போகுது, என்னோட செலவுக்குமே சரியாக போகுது. அப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு 25,000 நான் வந்து கடன் வாங்கி மாதம் வந்து 2,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் கொடுத்தாங்க. நீ எதை படிக்கணும்னு நினைக்கிறேன், இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, இது படிச்சுக்கோ, மந்த்லி எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 25,000 வாங்கி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். இட்ஸ் அன் ஆஃப்லைன் கோர்ஸ். நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம். ரிமோட் ஏரியாவில் இருந்துக்குன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸ்னு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி வீடியோஸில் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி படித்தேன். சுத்தமாக ஏறல. பிகாஸ் இட்ஸ் அ நியூ டொமைன். தட் டு டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் தட் ஈஸி. சரி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணேன், எப்படியோ பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஒரு 2 months ட்ரை பண்ண முடியல. அப்புறம் ஒரு 1 month பிரேக் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், இப்படி இல்லை நம்ம இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐ மோட்டிவேட்டட் மை செல்ஃப். தென் அப்புறம் வந்து கொஞ்சமாக என்னை மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஐ காட் த சர்டிஃபிகேஷன் டூ. இப்போ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சு நம்ம வந்து வெளியில் வந்து ஜாப் வந்து விக்ரஸாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எவ்வளோ நௌக்கரி எதுவுமே விடல, எல்லா வெப்சைட்ஸ்லையும் அப்ளை பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். தட்ஸ் அ நியூ டொமைன். த டொமைன் which I'm working is completely different. So ரெண்டு டிஃப்ரெண்டான டொமைன். இந்த நான் ஒர்க் பண்ணுறது completely different, that is different, and giving interview in that saying that I already have experience like 6 months 1 year experience இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன். எங்கேயும் இல்லை, எங்கே போனாலும் ஒரு 3rd round வரலாம் போகும், 4th round 5th roundல போயிடும். பிகாஸ் டேட்டா சயின்ஸ் டெஃபினட்டாக வந்து வேறு எதனா ஒரு ஜாவாவோ இல்லை வந்து வெப் ஸ்கிராப்பிங்கோ இல்லைனா வந்து வெப்சைட் டிசைனரோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு 2-3 rounds இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் 7 round, ஒரு கம்பெனியில் 7 rounds 8 rounds கூட இருக்கும். ஸோ மோர் தென் 3 rounds வந்து எதுவுமே கோ த்ரூ பண்ணல நான். ஸோ ஐ டென்ட் கெட் த்ரூ மோர் தென் 3 rounds. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஃபெட் அப். நான் நிறைய ரேண்டம் ஐடியாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படி கிடையாது, நான் இருக்கிற ப்ராஜெக்ட்டும் எனக்கு பிடிக்கல, அங்கே நான் சுத்தமாக வேலையும் செய்யறது சுத்தமாக இல்லை, எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். அதை தாண்டி வந்து நான் வந்து ரொம்ப நல்லா ஷோகேஸ் ஆகணும், ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் நான் அந்த ப்ராஜெக்ட்காக போடலை. எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி என்ன முடிவு பண்ணேன்னா, ஓகே ரிசைன் பண்ணிடலாம். நம்ம ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 2 months வீட்டில் உட்காந்து கண்டிப்பாக படித்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் இன்னொரு பக்கம் தோணும், ஓகே நான் ரிசைன் பண்ணுறேன், இந்த மாதம் வந்து பர்சனல் லோன் ஒரு 5,000 கட்டணும். பர்சனல் லோன் எப்படி கட்டுவேன், வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன், பிஜி ரெண்ட் எப்படி கட்டுவேன், சீட் எப்படி கட்டுவேன், இப்படிலாம் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ 11 months முடிஞ்சிச்சு ப்ராஜெக்ட் டைமில். என்னால் எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேலே இப்படி இருந்தால் நோ யூஸ் அப்படின்னு நினச்சிட்டு லிங்க்டின்ல வந்து என்னோடய ஆஃபீஸ்லேயே இந்த டேட்டா சயின்ஸ் டொமைனில் வந்து வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய ரேண்டமாக சர்ச் பண்ணி ஐ காட் த்ரூ அ பர்சன். ஐ கனெக்டட். நான் அவங்களை வந்து கனெக்ட் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, நான் இன்டர்னலாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து பை காட்ஸ் பிளெஸிங்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் டீமில் வந்து வேகன்சி இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், எங்கள் மேனேஜர்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி உடனே போய் அவங்க மேனேஜரை மீட் பண்ணி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி வந்து நான் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிச்சு வந்து இன்டர்னலாகவே மூவ் ஆகிட்டு இங்கே போகிறேன். இங்கே வந்து ஒரு 6 months வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இருக்கிறேன். 6 months வந்து
that was the best time in the two almost like அந்த ப்ராஜெக்டில் வரும்போது 2 years experience in that MNC. பட் அந்த 2 years என்றைக்குமே வந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை, என்றைக்குமே அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்ததில்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் தட் டிசைர். ஓகே, எனக்கு வந்து நான் இங்கே வந்து ஏதோ புதுசாக கற்றுட்டு இருக்கிறேன், என்னை சுற்றி வந்து ஏதோ எல்லாம் நிறைய வெரி நாலேஜபிள் பீப்புள் இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் அந்த 11 months முடிஞ்சிச்சுல, 11 months முடிஞ்ச உடனே அந்த 5,000 ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சீட்டு கட்டிருந்தேன். அது வந்து முடிஞ்சிச்சு, சீட்டும் முடிஞ்சிச்சு, இங்கே ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வரும்போது இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து இங்கே வந்து ஷிஃப்ட்ஸ் கிடையாது. ஸோ மை 30,000 salary will become 25,000. சரி, ஓகே, யோசிச்சேன். நம்மளுக்கு வந்து இப்போ வர 25,000 முக்கியமாக, நாளைக்கு இதை விட நம்ம டபுளாக சம்பாதிப்போம் இந்த டொமைனுக்குள்ளே போயிட்டோம்னா. ஸோ அது முக்கியமாக அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணேன். சார், நம்மளுக்கு இந்த 5,000 வேணாம், இன்றைக்கி இந்த 5,000 நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி அந்த ஈவன் இஃப் ஐ கெட் 25,000 இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்தேன். 6 months இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் வெரி குட் எக்ஸ்போஜர் டு த டொமைன். அப்புறம் சாட்டர்டே சண்டேஸில் வந்து கூட நான் வந்து ஐ யூஸ் டு கோ டு ஆஃபீஸ். பிகாஸ் நான் ரூமில் இருந்தேன், வந்து படுத்துகிட்டே இருப்பேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அப்படியே போய் ஒரு டைம் பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஏதோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் அங்கே வைஃபை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டே ஐ யூஸ் டு சாக்ரிஃபைஸ். ஸோ தட் வாஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மெனி கம்பெனிஸ், மெனி எம்என்சிஸில் வந்து 3 rounds, இதுக்கு முன்னாடி 3 rounds கிட்ட போயிருந்தேன். 4th round வரலாம் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அனாலிட்டிக்கல் கம்பெனி இன் சென்னை, அதில் போய் இன்டர்வியூ கொடுக்குறேன். there was some 6 rounds. By God's blessings again I got placed in it. So with 100% hike. ஸோ நான் இங்கே இருக்கிற எம்என்சி விட with 100% hike நான் வந்து அந்த சென்னையில் இருக்கிற கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வருது. ஸோ ஓகே, ஐ ஈவன் வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் பெங்களூர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் பெங்களூர் எனிமோர் அப்படின்னு நினச்சி நான் கூட ஒரு வேறு பிளேஸ் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி குட் கம்பெனி வேர் ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன். எதுவுமே யோசிக்கல, இந்த கம்பெனிக்கு நான் போய் ஜாயின் கூட பண்ணிடுறேன். 2 months எனக்கு ரிலீஸ் வந்துச்சு, நான் போய் ஜாயின் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி திங்ஸ் ஆர் வெரி குட். இங்கே விட எனக்கு 100% சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இந்த கம்பெனியில் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. பட் த first 6 months was horrible and terrible to me. இந்த ஒர்க் நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கில் வந்து lots of difference. இந்த எக்ஸ்போஜர் வச்சு வந்து அங்கே வந்து மேனேஜ் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆஃப்டர் 1 year I got a very decent hike, almost like 16% hike. நான் இங்கேருந்து அங்கே போகும்போது எனக்கு 100% hike, அங்கேருந்து அதுக்கப்புறம் 1 yearக்கு 16% hike வந்துச்சு. Recently in January I got a promotion with a very good hike. So this was my journey. I started with 18,000 rupees salary and now my graph is progressing. அன்றைக்கி வந்து நான் வந்து ஓகே, அந்த எம்என்சிலே வந்து எனக்கு 30,000 salary வருது, இந்த ஷிஃப்ட் அலவன்ஸ்லாம் பண்ணால் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது, எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க, பெருசாக வேலை இல்லை அப்படின்னு நினச்சி வந்து நான் அன்றைக்கி அங்கே உக்காந்துருந்தேன். ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ரோக்ரஸ் வந்து நான் பார்த்துருக்க முடியாது. இன்னமும் கூட நான் வந்து என்னோடய கடனையும் எங்கள் வீட்டில் இருந்த கடனையும் இது தீர்க்கவே எனக்கு சரியாக போயிட்டு இருக்கும். பட் ஐ வாஸ் வெரி வெரி கிளியர், மை தாட்ஸ் ஆர் வெரி கிளியர். இந்த சேலரி வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட சரியாக போயிடும், எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு சரியாக போயிடும். பட் ஃப்யூச்சரில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண இது வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அந்த தாட் இருந்துச்சுல, அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் என்ன நான் சொல்லணும்னா, அன்றைக்கி வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம் 5 years பிஃபோர். பட் இன்றைக்கி வந்து 3 வேளை சாப்பாடு வந்து சாப்பிட முடியுது, அது சாப்பிட்றதுக்கு வேலையும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ரஸ், ஸ்மால் எஃபர்ட் தட் வி டேக் every day in our life that will make a big progress, huge progress which will last for long. So நம்ம எப்பவுமே இல்லை நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சினா வந்து that will not last for long. அந்த ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து லீட் பண்ணோம், அதுக்கப்புறம் it will be very difficult. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து do not blame the situation, do not blame the company. அவங்க வந்து ஹைக் கொடுக்கல, அவங்க வேலை செய்யலை அப்படிலாம் blame பண்ணாமல் try to think about how to get out of that place அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து everyday small effort matters a lot. இன்றைக்கி கூட நான் வந்து முழுசாக நம்புறது என்னென்னா வந்து you put effort today that will get paid off tomorrow.
அது மட்டும் நான் உண்மையாக நான் நம்புகிறேன். பேச விரும்பலை. இப்போவே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க. டு நாட் பிளேம் த சிச்சுவேஷன், டு நாட் பிளேம் த பீப்புள். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. யூ புட் எஃபர்ட் டுடே, தட் வில் கெட் paid off tomorrow. Do not get depressed, do not get discouraged. இந்த மீன் டைமில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, நம்மள மேலே நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேரக்டர் அசேசினேஷன் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் கெட்டிங் ப்ரோக்ரஸ் இன் யுவர் லைஃப், தீஸ் ஆர் வெரி ஈஸி திங்ஸ் தட் பர்சன் கேன் ஹிட் யூ. கேரக்டர் அசாசினேஷன், passing comments on you, all this will very easily happen, but take it to your ears, never take it to your heart. எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நினச்சி வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க, இன்னைக்கு எஃபர்ட் போடுங்க. எவ்ரிதிங் வில் கெட் பெய்ட் ஆஃப் டுமாரோ. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் லைஃப். எல்லாமே மாறும், இதுவும் மாறும் அப்படின்னு நினச்சி நம்பி வாழலாம். தேங்க்யூ, பை.